விடியல் தரும் விளையாட்டு பலம். இந்த விடியல் தரும் விளையாட்டு வளர்த்தூடாக நிறைய விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறோம். நேற்றைய தினம் நடைபெற்ற ஒரு IPL போட்டியில் மிக அபாரமான வெற்றியை மீண்டும் ஒரு தடவை பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் கிறிஸ் கெயில் அவர்களது செல்ல ராட்சதர். இதன் அடிப்படையில் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் இப்பொழுது புள்ளிகளின் பட்டியலில் முதல் 4 இடங்களுக்குள் வந்திருப்பதோடு பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் இப்பொழுது தன்வசப்படுத்தி இருக்கின்றது என்பது முக்கியமானது. அவர்களுக்கான கூடுதலான வாய்ப்புகள் இருக்கின்றன. பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லக்கூடிய அணிகள் எவை என்று காலையிலேயே நண்பர் ஒருத்தர் தொலைபேசி மூலமாக என்னிடம் விளக்கமாக சொல்லுமாறு சொல்லியிருந்தார். இப்பொழுது கவனித்து பாருங்கள். புனே வாரியர்ஸ், டெக்கான் சார்ஜர்ஸ் ஆகிய அணிகளுக்கான வாய்ப்புகள் மிக அருகே இருக்கின்றன. ஆனால் ஏனைய 7 அணிகளுக்குமே வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதுதான் ஆச்சரியப்படக்கூடிய விடயம். இதில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கும் டெல்லி டேர்டெவில்ஸுக்கும் மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் ஏனைய அணிகளுக்கு எல்லாம் வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இன்று நாளை இனி தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு போட்டிகளுமே இதை தீர்மானிக்கும் என்பது முக்கியமானது. டெக்கான் சார்ஜர்ஸ், டெல்லி டேர்டெவில்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்றைய தினம் டெக்கான் ஹைதராபாத்தில் இடம்பெறவிருக்கிறது. இதில் டெல்லி வெற்றி கிட்டினால் டெல்லி நிச்சயமாக உறுதியாக அடுத்த சுற்றுக்கு செல்லும் என்று நாங்கள் உறுதிப்பட சொல்லலாம். அதுபோல ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இந்த 2 அணிகளுக்கும் முக்கியமான வாழ்வா சாவா போராட்டமாக இருக்கும். ஒவ்வொரு வெற்றிகளும் ஒவ்வொரு தோல்விகளும் இந்த அணிகளின் அடுத்த சுற்று வாய்ப்புகளை தீர்மானிக்கும் என்பது கவனிக்கக்கூடிய விடயம். நாங்கள் நேற்றைய போட்டியின் ஸ்கோர் விவரத்தை முதலில் பார்த்து வரலாம். மும்பை இந்தியன்ஸ் அணி நேற்றைய தினம் வான்கடே மைதானத்தில் முதலில் துடுப்படுத்தாடி 141 ஓட்டங்களை எடுத்தது. 20 ஓவரில் 6 விக்கெட்டுகளை இழந்து டெண்டுல்கர் 24 ஓட்டங்களை எடுத்தார். ஆரம்பத்திலிருந்தே இவர்கள் ஓட்டங்களை பெறுவதில் மிக தடுமாறி இருந்தார்கள் மும்பை இந்தியன்ஸ் என்பது முக்கியமானது. தினேஷ் கார்த்திக் 44 ஓட்டங்களை எடுத்தார். அம்பாத்தி ராயுடு 22. இறுதி நேரத்தில் கெரோன் பொலார்ட் மற்றும் ஹர்பஜன் சிங் ஆகியோர் வேகமாக அடித்து ஆட முற்பட்டிருந்தார்கள். இதில் பொலார்ட் 13 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 21 ஓட்டங்களையும், ஹர்பஜன் சிங் 12 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 20 ஓட்டங்களையும் எடுத்தார்கள். ஆனால் இந்த ஓட்ட வேகம் போதாது. 141 ஓட்டங்களை அவர்களால் எடுக்க முடிந்தது. பந்து வீசில் வினய்குமார் 2 விக்கெட்டுகள், ஹிரால் பட்டேல் 2 விக்கெட்டுகள், இதுபோல முரளிதரன் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள். இதில் ஜாகிர் கானின் பந்து வீச்சுக்கு முக்கியமாக குறிப்பிட்டு காட்ட வேண்டிய ஒன்று, 4 ஓவர்கள் 16 ஓட்டங்களை மட்டும் கொடுத்திருந்தார் அவர் என்பது முக்கியமானது. அடுத்த ராயல் சேலஞ்சர்ஸ் இன்னிங்ஸ் ஆரம்பத்திலே டில்ஷான் மற்றும் கிறிஸ் கெயில் ஆகியோரால் களை கட்டியது. இதில் கிறிஸ் கெயில் 59 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 82 ஓட்டங்களை எடுத்திருந்தார். 6 ஓட்டங்கள், 5 4 ஓட்டங்களோடு ஒரு வான வேடிக்கை நிகழ்த்தியிருந்தார். டில்ஷானுக்கு பெலிபாவுடன் தவறான ஆட்டம் இழப்பு ஒன்றை வழங்கியிருந்தார். அதை பிறகு நடுவர்களும் ஒத்துக்கொண்டிருப்பார்கள் என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம். இதுபோல கிறிஸ் கெயில் நேற்றைய தினம் 500 ஓட்டங்களை இந்த பருவகாலத்தில் பூர்த்தி செய்த முதலாவது IPL வீரர் என்ற பெருமையை பெற்றுகின்றார். அப்படி ஒரு அடி. விராட் கோலி ஆட்டம் இழக்காமல் 25 பந்துகளில் 36 ஓட்டங்களை எடுத்திருந்தார். கிறிஸ் கெயில் தான் போட்டியின் சிறப்பாட்டக்காரர் தெரிவானார். இதிலே முக்கியமானது ராயல் சேலஞ்சர்ஸ் மகிழ்ச்சிப்படக்கூடியது கோலி போமுக்கு திரும்பி இருக்கின்றார் என்பது. அவர் நேற்றைய தினம் நீண்ட நாட்களுக்கு பிறகு 20 ஓட்டங்களை தாண்டி இருந்தார் என்பது முக்கியமானது. இன்னும் ஒரு பக்கம் அவரது துடுப்பாட்டத்தில் வழமையாக அவர் ஃபார்மில் இருக்கும் போது அடிக்கின்ற சில அடிகள் இல்ல சில அதிரடிகள் காணப்பட்டன என்பது முக்கியமானது. 94 ஓட்ட இணைப்பாட்டத்தை இந்த 2 பேரும் புரிந்திருந்தார்கள். விஜய் மல்லையா இந்த போட்டிக்கு பிறகு ராயல் சேலஞ்சர்ஸின் உரிமையாளர் பேட்டி அளித்த போது சொல்லியிருந்தார், கிறிஸ் கெயிலுக்கு தான் சொன்னதாக, உங்களிடம் திறமை இருக்கின்றது, நீங்கள் 15 ஓவர்களாவது நின்று விளையாட வேண்டும் என்று. அதை கிறிஸ் கெயில் சிரித்துக் கொண்டே நிச்சயமாக முயல்கின்றேன் என்று சொன்னதாகவும் சொல்லியிருந்தார். இதுபோல நேற்றைய தினம் அதிகூடிய ஓட்டங்களை இந்த பருவகாலத்தில் குவித்தவர் என்ற செம்மஞ்சள் தொப்பியும் கிறிஸ் கெயிலுக்கு போய் சேர்ந்திருக்கின்றது. பர்பிள் தொப்பி என்று சொல்லப்படுகின்ற கூடுதலான விக்கெட்டுகளை வீழ்த்திய சாதனை இப்பொழுது மலிங்கவுக்கு சொந்தமாக இருக்கிறது என்பது முக்கியமானது. எனவே கிறிஸ் கெயில் இப்பொழுது அதையும் விஜய் மல்லையா சொல்லியிருக்கின்றார், உங்களிடம் தான் இந்த செம்மஞ்சள் தொப்பி இருக்க வேண்டும் என்று, அதையும் பார்க்கலாம் என்று சொல்லி கிறிஸ் கெயில் சொல்லியிருந்தாலும் இப்பொழுது 2மே இவருக்கு போய் சேர்ந்திருக்கின்றன என்பது முக்கியமானது. புள்ளிகளின் நிலவரங்களை பார்த்தால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 12 போட்டிகளில் 17 புள்ளிகள், டெல்லி டேர்டெவில்ஸ் 11 போட்டிகளில் 16 புள்ளிகள், மும்பை இந்தியன்ஸ் 12 போட்டிகளில் 14, ராயல் சேலஞ்சர்ஸ் 12 போட்டிகளில் 13, தொடர்ந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் 12 புள்ளிகள், கிங்ஸ் 11 பஞ்சாப் 12, சென்னை சூப்பர் கிங்ஸ் 11 என்று புள்ளிகளின் பட்டியல் நீடிக்கின்றது. இன்றைய தினம் 2 போட்டிகள் பார்க்கலாம் எந்த ஒரு அணி சாதிக்க போகின்றது என்று. மறுபக்கம் டுவேன் ஸ்மித் நேற்றைய தினம் அந்த மும்பை இந்தியன்ஸ் அடித்த மிக பிரபலமான போட்டி ஒன்று இருக்கின்றது. அது பற்றி அவர் பேட்டி ஒன்று வழங்கிய போது சொல்லியிருந்தார், தன்னோடு சக துடுப்பாட்ட வீரர் RP சிங்குக்கு தான் சொன்னதாக, ஒரே ஒரு ஓட்டத்தை எடுத்து தாருங்கள், 14 ஓட்டங்களை 3 பந்துகளில் தான் பெற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவ்வளவு துணிச்சலாக இருந்ததாகவும், அதுபோல தன்னால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். மறுபக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தோம் சொன்னால் ABD வில்லியர்ஸ் இவரும் ஒரு நம்ப முடியாத சாதனை நிகழ்த்தி காட்டியிருந்தார். டேல் ஸ்டெய்னின் ஓவரில் 20க்கும் மேற்பட்ட ஓட்டங்களை பெற்று வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்த டெக்கான் சார்ஜர்ஸுக்கு எதிராக ஒரு ஆச்சரியமான வெற்றி. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இதற்கு முதல் பெற்றுக் கொண்ட வெற்றியை இவர் தான் வழங்கியிருந்தார். இவர் சொல்லுகிறார், தனக்கும் டேல் ஸ்டெய்னுக்கும் இடையில் ஒரு விதமான மனப்போராட்டம் ஒன்று இருந்தது. அந்த இறுதி ஓவரில் யார் வெல்வது என்று. அதில் தான் ஜெயித்திருந்தேன், தனக்கு கட்டுப்பாடு இருந்தது, தான் வென்றிருந்தேன். ஸ்டெயின் உண்மையில் சிறப்பாக பந்து வீசி இருந்தார், ஆனால் அவரை வெல்ல வேண்டும் என்ற ஒரு துணிச்சல் தனக்கு இருந்தது என்று சொல்லி மனம் திறந்து பேட்டி ஒன்று வழங்கியிருக்கின்றார். முரளிதர் நேற்றைய தினம் ஒரு பேட்டியை வழங்கியிருக்கின்றார். அவர் சொல்கின்றார், இலங்கை வீரர்கள் நிறைய பேருக்கு உழைக்கக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு 2 வருடம் பிறகு கொச்சிக்கு இப்பொழுது தான் விளையாடி இருக்கிறேன், இங்கே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார். குறிப்பாக அனில் கும்ளே தன்னுடைய சக நண்பர் தான் விளையாடிய காலத்தில் மிகச் சிறப்பாக விளையாடிய சுழல் பந்து வீச்சாளர், அவரோடு
எங்களோடு சேர்ந்திருப்பது சந்தோஷமானது என்று சொல்லுங்க. குறிப்பாக இலங்கையர்களுக்கு ஓய்வு நேரத்தில் பணம் வெட்டிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் இது போல அனுபவத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சர்வதேச வீரர்களோடு இணைந்து விளையாடக்கூடிய வாய்ப்பும் இங்கே இருக்கிறது. எனவே இது குறையாக சொல்லக்கூடிய விடயம் அல்ல, நல்ல விடயம். இதிலிருந்து நிறைய விடயங்களை நாங்கள் எங்கள் நாடுகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம் என்று சொல்லி முரளி சொல்லியிருக்கின்றனர். பார்க்கலாம், இதே வீரர்கள், இதே இலங்கை வீரர்களும் அதுபோல இலங்கைக்காக விளையாடிய சர்வதேச வீரர்களும் இலங்கையர்களோடு விளையாடுகின்ற சர்வதேச வீரர்களும் எதிர்வரும் காலத்தில் இலங்கையில் இடம்பெறுகின்ற SLPL-க்கு வருகின்றார்களா? 2020 உலகக்கிண்ணம் இடம்பெறுவதற்கு முதல் இந்த SLPL இலங்கையில் 20 நாட்களுக்கு இடம்பெறுகின்றது. அதில் எத்தனை வீரர்கள் வந்து பங்கு பெற்ற போகின்றார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். சர்வதேச வீரர்களையும் ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக் குறிவைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மறுபக்கம் இப்பொழுது அதிகமாக பேசப்படுகிற விஷயம் கெவின் பீட்டர்சன் மற்றும் ராபின் பீட்டர்சன், ராஸ் டெய்லர், பிரெண்டன் மெக்கலம் போன்றோர் பாவிக்கின்ற ஸ்விட்ச் ஹிட், அதாவது ரியர் ஸ்வீப்பாக இல்லாமல் பந்து வீச முதலே தங்களது துடுப்பாட்ட பாணியை மாற்றிக்கொண்டு வலதுகை துடுப்பாட்ட வீரர் இடதுகை துடுப்பாட்ட வீரர் போல இதற்கான LBW முறைகளிலும் மாற்றம் கொண்டு வருவது பற்றி இப்பொழுது ICC சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறது. விவரங்களை முழுமையாக நாங்கள் நாளைய தினம் வீஃபோ வெற்றி வீஃபோ விளையாட்டு அதுபோல அவதார நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு தர முயற்சிக்கின்றோம். இங்கிலாந்து மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர் ஆரம்பிக்கும் நேரம் இன்றைய தினம் இங்கிலாந்து லயன்ஸ் அணியை மேற்கிந்திய தீவுகள் சந்திக்க போகிறது. டேவுனரைன் மட்டும் இன்னும் கயானாவில் இருந்து வந்து சேரவில்லை. அவருக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சாமுவேல் சென்னை போட்டியில் விளையாடுவார் என்று நேற்றைய தினம் அணித்தலைவர் டேரன் சாமி தெரிவித்திருந்தார். அதுபோல இப்பொழுது இங்கிலாந்தின் பிரீமியர் லீக் போட்டிகளில் அடுத்த பிரிவுக்கு பின்தள்ளப்பட்டுள்ள இந்தியாவின் வெங்கீஸின் உரிமையாளரான பிளாக்பர்ன் ரோவர்ஸ் விற்கப்பட இருப்பதாக நம்பப்படுகிறது. குறிப்பாக பூனேயை சேர்ந்த இந்த மிகப்பெரிய ஒரு பண்ணை பொருள் விற்பனையாளரான வெங்கீஸ் இதை கூடுதலாக வேறு ஏதாவது நிறுவனத்துக்கு கைமாற்றலாம், தாங்கள் நஷ்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்கள் உங்களுக்காக முழுமையாக வரும் ஏனைய விளையாட்டு செய்திகள். எனவே 7:50 விளையாட்டுகள் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அதுபோல இன்றைய தினம் 4 மணிக்கு ஒரு போட்டியும் 8 மணிக்கு ஒரு போட்டியுமாக 2 போட்டிகள் இடம்பெறவிருக்கின்றன என்பது முக்கியமானது. 4 மணிக்கு டெக்கான் சார்ஜர்ஸ் டெல்லி டேர்டெவில்ஸை சந்திக்கின்றது. 8 மணிக்கு இடம்பெறுகின்ற போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸை சந்திக்கும். விடியல் தரும் விளையாட்டு பலம்.